உங்ககிட்ட கல்வி இருந்ததுன்னா அது அழியா செல்வம். அதனால வந்து நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற பேனாவை நம்புங்க. உங்களுக்கு பெண்ணு தான் தேவை, கன்னு தேவையில்லை. சரிங்களா? பேனா, இந்த பேனா தான் உங்களுக்கு தேவை. ஒரு புத்தகம், முடிஞ்சு போச்சு கதை. நீங்கள் ஒரு டிகிரி பண்ணுங்க, இல்லை ஒரு ஐடிஐ பண்ணுங்க, ஒரு பாலிடெக்னிக் பண்ணுங்க, எதையாவது ஒன்று படிக்கிற காலத்தில் படித்து முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் வந்து மிச்சதெல்லாம் வந்து தானாக நடக்கும். அதுக்கு நம்ம அரசு வந்து உங்களுக்கு பல திட்டம் வச்சிருக்கு. சரிங்களா? இதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து பல திட்டம் வந்து அரசு வச்சிருக்குங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இயல் இசை நாடகம். இந்த இயல் இசை நாடகம், நாடகத்தை நாடகமாக போய் பாருங்க. முதல்ல இப்போலாம் யாரும் நாடகமே பார்க்கறது இல்லை. இப்போ நடுவில் கோழிநல்லூர்னு ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன். அது ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கேன், திருவிழா. ஓகேங்களா? அந்த திருவிழாவில் பார்த்தீங்கன்னா எல்லாம் மயிலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம், அந்த ஆட்டம் இந்த ஆட்டம்லாம் அந்த கலைஞர்கள்லாம் வந்து வருங்காலத்தில் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால சினிமா தேட்டருங்க, சினிமா இப்போ எல்லாமே கலைஞர்கள் தான். சினிமாவை சினிமாவாக பாருங்க, ட்ராமாவை ட்ராமாவாக பாருங்க, தெருக்கூத்தா பாருங்க. இப்போ ஒருத்தர் ஆஞ்சநேயர் வேஷம் போட்டு ரோட்ல வராரு. செம்மையா இருப்பாரு. எல்லாம் வச்சுட்டு, வால்லாம் வச்சுட்டு, கலர்லாம் வச்சுட்டு, கிரீன் கலர், ப்ளூ கலர் வச்சு ராம 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 ராமான்னு வருவார் ரோட்ல. நல்லா இருக்காரு. அவருக்கு பார்த்துட்டு ஒரு 10 ரூபா கொடுங்க, இல்லை ஒரு 50 ரூபா கொடுங்க, 100 ரூபா கொடுங்க, 1000 ரூபா கொடுங்க, எதையா கொடுங்க. டீ வாங்கி கொடுங்க, பன்னு வாங்கி கொடுங்க, சாப்பாடு வாங்கி கொடுங்க, பிரியாணி வாங்கி கொடுங்க. முடிஞ்சு அப்ரிஷியேட் பண்ணுங்க, நல்லா இருக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆஞ்சநேயர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கின்னு போயிட்டு வீட்டில் போய் உட்கார வச்சு அவருக்கு மாலைலாம் போட்டு, அம்மா ஆஞ்சநேயர் வந்திருக்காரு நம்ம வீட்டுக்குன்னு சொல்லுவீங்களா? அதனால கலை அழியக்கூடாதுன்னா நீங்க கலையா மட்டும் பாருங்க. அதுலயே போய் முழுகிடாதீங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். புரியுதுங்களா? அதே மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை பாக்குறீங்கன்னா அந்த கதாபாத்திரத்தை உங்களை வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்றதுக்கு அவங்க வராங்க. அந்த கதையை பார்த்துட்டு அதுல இருந்து வந்துட்டு நீங்க உங்களா மாறிடுங்க. நீங்க போயிட்டு ஸ்பைடர் மேன் மூவியை பார்த்துட்டு ஸ்பைடர் மேன் ஸ்பைடர் மேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடி மேலேருந்து குச்சிங்கன்னா என்ன ஆகும்? நான் யாரையும் இந்த பதிவுல வந்து தாக்க வரல. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. நிறைய யோசனை பண்ணணும் நீங்க. இது கதை சொல்லும் நேரம் இல்லை, இது வந்து தேர்தல் நேரம். இந்த பதிவுகள் வந்து ஒரு முக்கியத்துவமான பதிவு இது. புரியுதுங்களா? நான் படம் பார்த்து ஒரு 35 வருஷத்துக்கு மேல ஆகுது. தேவையே இல்லைன்னு தான் அதுல இருந்து வந்துட்டேன். ஏன்னா டிராமா தேட்டருங்களே இல்லை, டிராமா கொட்டகைகளே இல்லை. முதல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிரேசி மோகன், மாது, எஸ்வி சேகர், அப்புறம் இன்னும் கொஞ்சம் பின்னாடி போனா மனோகர், இவங்கெல்லாம் வந்து வருவாங்க. பார்த்தசாரி சபாவில் வந்து நல்ல நல்ல நாடகம்லாம் நடக்கும். எனக்கு நான் அதை தான் விரும்புகிறேன். ஏன்னா நான் வந்து உலக அமைதின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு போகிறேன். நான் ஒரு ஊரில் இருக்கிறது இல்லை.